அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து லேடிஸ் நிறைய கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் எனக்கு கர்ப்பப்பை இறக்கம் இருக்கு மேம், இந்த ஒர்க்லாம் நான் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து லோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் மாதிரியான ஜாப்ஸ் என்னென்ன, ஸோ மாடரேட் ரிஸ்க் என்னென்ன ஒர்க்கில் இருக்குது, ஹை ரிஸ்க் ஒர்க்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் எடுக்கிறது, ஸோ நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ஜாபே நம்ம மாற்றணுமா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ லோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் அது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐடி ஒர்க் ஜாப்ஸ், ஸோ இது மாதிரி ஒரு கால் இதில் பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸில் இருக்கவங்க, ஸோ இதெல்லாமே வந்து லோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் வரும். ஸோ டீச்சர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப க்ரானிக்காக ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரியான ஜாப்ஸில் தான் வருவாங்க. ஸோ அக்கார்டிங் டு யுவர் எப்படி நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் க்ரானிக்காக ஏதாவது லிஃப்ட் பண்ணுறீங்களா, ஸோ இப்போ டீச்சர்ஸே இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது நம்மளுக்கு வந்து நிறைய ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜாப் என்னமோ வந்து அவங்களுக்கு வந்து டீச்சர் தான், பட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து மாடரேட் கேட்டகரியில தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒர்க்கு சம்மந்தமாக என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க, இது எல்லாமே தான் வந்து உங்களுடைய ரிஸ்க் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ ஒரு ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு தெரப்பி செஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் ரொம்ப க்ரானிக்காக உட்காந்துட்டு இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியான ஜாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்க ஜாப்ஸ் எல்லாமே லோ ரிஸ்க்ல தான் வரும். மாடரேட் ரிஸ்க்ல என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வரும், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களே தான் எல்லாத்தையுமே லிஃப்ட்டும் பண்ணணும், அவங்களே தான் வந்து மற்ற எல்லா ஒர்க்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க, இன்டர்மீடியட்டாக நீங்கள் ஹெவி லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு இது எல்லாமே மாடரேட் இதில் தான் வரும். பட் அதுவே வெயிட் வந்து நீங்கள் 20 kgsக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 15 to 20 kgs மேலே எடுக்கிறீங்க ரெகுலராக அப்படின்னா அது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மாடரேட் ரிஸ்க்ல வரும். ஸோ டெய்லரிங் ப்ரொலாங்டாக நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, டெய்லரிங் இப்போ நிறைய பெண்கள் வந்து நம்ம வந்து டெய்லரிங் வந்து வீட்லேயே பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ இந்த ஜாப் எல்லாமே வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க்ல தான் வரும். ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, மேம் அப்போ நான் என்னோட வேலையை விட்டுடணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, ரொம்ப நேரம் உட்கார வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப் சப்போர்ட் வாங்குங்க. உங்களுக்கு ஒரு வேலை லிஃப்ட் பண்ணுறது, ஏன்னா இது வந்து நீங்கள் டெய்லரிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் நம்ம ஹெவியாக அது கூட சேர்த்து நம்ம லிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியாக வரும். ஸோ அதனால ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மாடரேட் லெவலான இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியில் வரும். இப்போ ஹை ரிஸ்க் கேட்டகரியில் என்ன ஒர்க்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், நிறைய லேபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, நிறைய செங்கல்லாம் தூக்குறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ், ரொம்ப நேரம் ப்ரொலாங்காக வந்து அவங்க குனிஞ்சிட்டே இருக்கணும், ப்ரொலாங் பெண்டிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே. அப்புறம் வேர் ஹவுஸில் ஹெவியாக லிஃப்ட் பண்ணுவாங்க, நிறைய லேடிஸே வந்து ஹெவியாக லிஃப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நிறைய திங்ஸ் வந்து வருது, ஸோ ஸ்டாக் எடுக்கும் போது ஸோ அதை எடுத்து லிஃப்ட் பண்ணி வேற பிளேஸ்க்கு மாற்றுறது. ஸோ நர்சஸ் நிறைய பேஷண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்க எல்லாமே பேஷண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஸோ இது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸே நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே உட்காந்து நீங்கள் தொடச்சிட்டு இருக்கிறது, முன்ன பின்ன மாப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்கனாலே அது எல்லாமே ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டிங் இதில் நீங்கள் வந்து துடைக்கும் போது அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது. ஸோ அதே மாதிரி 1 மணி நேரம் தொடச்சிட்டே இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக நீங்கள் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியானதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாமே நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த ஒர்க்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கட்டாயம் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டேஜில் இந்த ப்ரொலாப்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம், இல்லை இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பப்பை இறக்கிறதுக்கு என்ன கேட்டகரியில் வருது, லோ ரிஸ்கா, ஹை ரிஸ்கா, இல்லை மாடரேட் ரிஸ்கா, ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் ரிஸ்கில் இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.